தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடவுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு அப்போது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்த பாஜக அரசால் பழைய ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தை அப்போதைய அதிமுக அரசு தமிழ்நாட்டில் உடனடியாக அமல்படுத்தியது. 2004 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஆயுதப்படைகளை தவிர ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டது. பல்வேறு மாநில அரசுகளும் தங்களது ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கடைபிடித்தன. இருப்பினும் இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், கர்நாடகம் ஆகிய 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டமே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கடந்த சில நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். மறுபுறம் ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பான இறுதி அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தமிழ்நாடு அரசு அமைத்த மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி குழு சமர்ப்பித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ அமைப்பினர் அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தெரிவித்தனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதியம் தொடர்பான அனைவரும் மகிழக்கூடிய வகையில் அறிவிப்பை வெளியிடுவார் என்ற நல்ல செய்தியை அறிவித்தார். ஜாக்டோ ஜியோவை பொறுத்தவரை மற்ற கோரிக்கைகள் தொடர்பாகவும் அமைச்சர் குழுவிடம் எடுத்து உரைத்திருக்கிறோம். முதல்வர் அறிவிக்கும் அறிவிப்பை பொறுத்து ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி முதலமைச்சருக்கு அந்த அறிவிப்பை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அறிவிப்போம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். இதற்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் எடுத்து கூறி இதனை நிறைவேற்றி தருவதற்கு உரிய அறிவிப்புகள் வெளியிடுவதற்கு குறித்த காலமாக இருக்கிறது என்பதை தெரிவித்தார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகான நிதி உத்தரவாதத்தை வழங்குவதாக இருந்தது. அதாவது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது. கம்ப்யூட்டேஷன், குடும்ப ஓய்வூதியம் மட்டும் இன்றி 80 வயதுக்கு மேல் 100 வயது வரை கிடைக்கும் கூடுதல் ஓய்வூதியம், ஊதிய குழு அமைக்கும் போது ஓய்வூதிய உயர்வு, அகவிலைப்படை போன்றவை பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கும் குறிப்பிடத்தக்க பலன்களாகும். ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தொழிலாளர்கள் தங்களது சம்பளத்தில் இருந்து பங்களிக்கும் தொகை சந்தையுடன் இணைக்கப்பட்ட பங்குகளில் முதலீடு செய்யப்படும். பணி ஓய்வுக்கு பிறகு ஊழியர் ஓய்வூதிய தொகையில் ஒரு பகுதியை மட்டுமே மொத்தமாக பெறலாம் என்றும், மீத தொகைக்கு முதிர்ச்சியின் போது 60% வரி விலக்கு அளிக்கப்படும். மீதமுள்ள 40% வரிக்கு உட்படும் ஆகிய கெடுபிடிகள் உள்ளதாக கூறி எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். மேலும் விருப்ப ஓய்வு விவகாரத்தில் உள்ள விதிக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஒன்றிய அரசு நடப்பாண்டில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.